உங்களுக்கு ஒரு அற்புதமான டூரிஸ்ட் பிளேஸ் காட்ட போகிறேன். அதுவும் ஒரு காட்டுக்குள்ள. நம்ம பார்க்க போற காட்டுக்குள்ள ரொம்ப அழகான ஆறு இருக்கு. இத பார்க்குறதுக்கு நம்ம கூட யார் வந்திருக்கா? அத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் டெக் டூரிசம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் செந்தில்குமார். நாம இன்னைக்கு 4 வீல் டிரைவ் தார் ராக்ஸ் கூட தாங்க டூர் போறோம். அந்த இடத்துக்கு ஆஃப் ரோட்ல டிரைவிங் தான் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஆஃப் ரோட்ல தார் ராக்ஸ் 4 வீல் டிரைவ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டிலேருந்து புறப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஜீப் கீழே இறங்குது பாருங்க. இது ரொம்ப பள்ளமான பகுதி. இந்த இறக்கத்தில் நம்ம தார் ராக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காட்டுக்குள்ளே ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். எல்லாமே வந்து ஆஃப் ரோடு தான். இப்போ ஓரளவுக்கு கீழே இறக்கிட்டோம். நடுக்காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது நல்ல இறக்கம். ஆனால் இந்த இறக்கம் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேராக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலேயே வந்து நல்ல இறக்கமான பகுதி. இதில் வந்து நம்ம தார் ராக்ஸ் எப்படி கீழே இறங்குன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள், நடுக்காட்டுக்குள்ளே எவ்வளோ சூப்பரான பிளேஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறது. எங்கே பார்த்தாலும் பசுமையாக உயரமான மரங்கள் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. தார் ராக்ஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாதிக்கும். பாருங்களேன், அந்த பாறையை எப்படி தட்டாம சூப்பரா அப்படியே மேலே ஏறி வருது பாருங்க. அப்புறம் இந்த வண்டியில் உள்ள உட்கார்றவங்களுக்கு எந்த சேக்கிங்குமே கிடையாது. ரொம்ப அப்படியே மெதுவா ஒரு சொகுசான கார்ல போற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல இறக்கம் தான். ஆனால் நமக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தெரியுது. நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இறக்கமாக தான் இருக்கும். இந்த பாதை வழியாக தான் நம்ம ஆற்றுக்கு போகணும். பாருங்க, இந்த 2 மரத்துக்கு நடுவில் எவ்வளோ அழகாக திரும்புது பாருங்க. பாருங்க, வீல் அப்படியே சூப்பராக திரும்புது. பூ மாதிரி ஸ்டேரிங் அப்படியே லைட்டாக திருப்பினாலே வந்து வீல் ஃபுல்லாக திரும்பிடுது பாருங்க. சூப்பராக திரும்பி வந்துருச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். ஆற்று பக்கத்தில் தான் இந்த மாதிரி பாதையெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மரத்துக்கு நடுவில் இருக்க பாதை வந்து ரொம்ப ஒடுக்கமான பாதை. இந்த ஒடுக்கமான பாதையில் ரொம்ப ஷார்ட்டாக அப்படியே திரும்புது பாருங்க. ரொம்ப லாங்காக போய் திருப்பி தான் வரணும்னு அவசியமே இல்லை. அப்படியே திருப்பினாலே உடனே திரும்பிடுது. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுலேருந்து கீழே இறங்கி போகணும், நடந்து போகணும். நல்லா இறக்கும். இது வண்டியில் போக முடியாது, நடந்து தான் போக முடியும். இந்த வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதாங்க நம்ம பார்க்க வந்த ஸ்பாட்டு. டூரிஸ்ட் பிளேஸுங்க, செமையாக இருக்கும். அழகாக இதில் குளிக்கலாம். இப்போ தான் நாங்களே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இத்தனை நாளாக நாங்கள் எங்கள் ஊர்லேயே இருந்துக்கிட்டு நாங்கள் இதை மிஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கே தெரியலை. இந்த இடம் வந்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் தாங்க இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம்.
ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு இங்கே போகிறதுக்கான ரூட்டை உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஆற்றுல சூப்பராக குளிச்சு முடிச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம கீழே இறங்கின பாதை தான் இது. இந்த மேட்டை வந்து எவ்வளோ ஈஸியாக கிடக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அதிகமாக ஆக்சிடென்ட்லாம் கொடுக்கல, அப்படியே ஈஸியாக கடந்து அப்படியே மேலே ஏறிடும். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டூரிஸ்ட் பிளேஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் செந்தில்குமார்.